ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும் தான் எல்லாருமே வருவாங்க. இதே போல தான் 2005ல என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி அதுல கிடைச்ச 4-5 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை என்ன செய்யணும்னு தெரியாம யாரோ சொன்னாங்கன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. ஏன்னா அந்த சமயத்திலயும் ஒரு புல் மார்க்கெட் போயிட்டு இருந்தது, இப்ப போயிட்டு இருக்க மாதிரி. இப்ப உங்கள நிறைய பேர் கேட்கலாம், இந்த புல் மார்க்கெட்னா என்னன்னு. புல் மார்க்கெட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சர்டன் டைம்ல பாத்தீங்கன்னா அப்ப எல்லா ஸ்டாக்ஸோட பிரைஸும் கண்டினியூஸ்லி மேல போயிட்டே இருக்கும் அண்ட் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 5000 கம்பெனிஸ்க்கு மேல இருக்கு. இதுல 2600க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் கடந்த 3 வருஷத்துல 50% விட அதிகமான ரேட்ல க்ரோ ஆயிருக்கு. சோ ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஏபிசிடி கூட தெரியாத ஒரு நியூ இன்வெஸ்டரோ புல் மார்க்கெட்ல எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்? பிகாஸ் சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80,000 பாயிண்ட்ஸ் பக்கத்துல ஆல் டைம் ஹைல இருக்கு. இதே போலயே நிஃப்டியும் பாத்தீங்கன்னா அதோடைய பீக்ல இருக்கு. இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 2004 முடிய 6 மாசம் இருக்கு. சோ மோஸ்ட் லைக்லி இந்த இயரும் புல் மார்க்கெட்டா தான் இருக்க போகுது. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறப்போ அப்போ புது நியூ இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்குள்ள என்டர் ஆகுவாங்க. அவங்க தைரியம் அதிகமாக ஆரம்பிக்கும் மார்க்கெட் மேல போகிறத பார்த்துட்டு. சோ இங்க ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க. இந்த டைம் இன்வெஸ்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். அண்ட் பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா, ஏன்னா புல் மார்க்கெட்னால அப்ப அவங்க கொஞ்சம் இன்னும் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலயும் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஏன்னா புல் மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால. அண்ட் ஃபைனலி அவங்களோட தைரியம் ஒரேடியா வளர்ந்ததுமே அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பை த டைம் பாத்தீங்கன்னா புல் மார்க்கெட் முடிகிற சமயமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெரிய அமௌண்ட்ல ஒரு பெரிய லாஸ் ஏற்படும். வெல், இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் செஞ்சாரு. அவர் 2005ல ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆனாரு. அண்ட் 2 வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் 2007ல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாரு, ஆல்மோஸ்ட் 5 லட்சம் ரூபாய். வெல், அந்த டைம்ல இது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஆனா அதுக்கு அடுத்த வருஷமே 2008ல ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இதுல அவருடைய ஆல்மோஸ்ட் எல்லா காசையும் இழந்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் மட்டும் இல்ல, அவங்க பசங்க கூட இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணது இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் ஏன் அவங்க ஃபேமிலி மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இங்க மக்கள் செய்யற முதல் மிஸ்டேக் என்னன்னா, புல் மார்க்கெட் ஆரம்பத்துல மக்கள் சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அண்ட் புல் மார்க்கெட் கடைசியில மார்க்கெட் கிராஷ் வர்றப்போ அந்த சமயத்துல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆக்சுவலா நம்ம இதுக்கு ஆப்போசிட்டா தான் செஞ்சிருக்கணும். சோ நீங்களும் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா அப்போ 1 கோடி ரூபாவை நீங்க 10 லட்சம் ரூபாய் ஆக்கிடுவீங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம இதுக்கு உல்டாவா தான் செய்யணும். லைக் ஒரு 10-15,000 ரூபாய் மந்த்லி சாலரியை வச்சு கோடிக்கணக்கான வெல்த் கிரியேட் பண்ணணும். சோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. மெயினா இந்த வீடியோ 3 டைப் ஆஃப் ஆட்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆட்கள் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினரா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஏபிசிடி கூட தெரியாம இருக்கோ, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்டர் ஆகி எப்படி இந்த புல் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி கொஞ்சம் தெரியும் அண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்கள எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கலாம். அண்ட் மூணாவது, யாரெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்களோ, சோ அவங்களுக்கு நான் சில ஹை லெவல் டிப்ஸ் தர போறேன். சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா எங்க சேனலோட நோக்கமே உங்களுக்கு ஆக்சுவலா வெல்த் பில்ட் பண்றதுல ஹெல்ப் பண்றதுக்கு தான். சோ தட் நீங்க ஃபைனான்ஷியலி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசோ இல்ல இப்பதான் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னா, நீங்க இப்பவே ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நமக்கு இந்த புல் மார்க்கெட் இன்னும் எவ்வளவு நாள் போயிட்டு இருக்கும்னு தெரியாது, இல்ல மார்க்கெட்டும் எப்ப கிராஷ் ஆகும்னு தெரியாது. ஒருவேளை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த 10 வருஷத்துக்கு இதே மாதிரி க்ரோ ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க உங்க லைஃப் டைம் உடைய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. இல்ல இதுவும் நடக்கலாம், அடுத்த வருஷமே மார்க்கெட் கிராஷ் ஆயிரலாம். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, எதனா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி செட் பண்ணலாம். இதனால நீங்க இந்த புல் மார்க்கெட்டோட லாபத்தை அடைவீங்க. இப்போ இந்த எஸ்ஐபி நான் என்ன, இந்த எஸ்ஐபி எப்படி பிராக்டிகலி செட் பண்றதுன்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, நீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களுக்கு இதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ ரெடி பண்ணி தரேன். ஹிஸ்டாரிக்கலி இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து நமக்கு 12-15% ரேட்ல லாங் டர்ம்க்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு கடந்த 40 வருஷத்துல. உதாரணத்துக்கு இப்ப நினைச்சுக்கலாம், நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அண்ட் அதுல வெறும் 4,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் 10% ரேட்ல ஒவ்வொரு வருஷமும் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சீங்கன்னா, அப்ப இதுக்கு பிரகாரம் 14% ரேட்ல உங்ககிட்ட 20 வருஷத்துல 1 கோடி ரூபாய் இருக்கும். ஆனா இந்த 1 கோடி ரூபாயோட வேல்யூ அந்த டைமுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கும். இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசியின் காரணத்தினால. சோ இந்த 30 lakhs பாத்தீங்கன்னா இது ஒன்னும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. வெல், உங்களால இதை வச்சு ரிட்டையர் ஆக முடியாது. நீங்க இதை உங்களோட செக்யூரிட்டி இல்ல உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் பண்றீங்க அண்ட் எஸ்ஐபி செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்டிங் பண்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. சோ உங்களோட முயற்சி என்னவா இருக்கணும்னா, நீங்க இங்க இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். சோ நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்படி
நீங்க முழுசா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகாம இருக்கணும்னு விரும்பினாலும் அப்போ நீங்க ஒரு நல்ல ரிட்டர்ன் சம்பாதிக்கலாம். சோ இந்த லெவல் யாருக்குன்னா யாருக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறவங்க. சோ அதுக்கு நீங்க பாதி அமௌண்ட்டை இண்டெக்ஸ் ஃபண்ட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் மிச்ச அமௌண்ட்டை நீங்க எதனா ஒரு ஹை growth ஃபண்ட் இல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஸ்மால் கேப் ஃபண்ட், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், எதுலலாம் அதிகமான ரிட்டர்னுக்கான சான்சஸ் இருக்கோ. அப்படி அதிகமான ரிட்டர்னுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா அப்ப இதுல ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது இதோட ஷேர் பிரைஸ் அதிகமா மேல கீழ போயிட்டு இருக்கும். சோ இது கொஞ்சம் ரிஸ்கியாவும் தான் இருக்கும். ஆனா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டர்ம்ல லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும். பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் கொடுத்திருக்கு. வெல் இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு கேரண்டி கிடையாது. ஹிஸ்டாரிக்கலி நமக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்படி நம்ம இத SIP கால்குலேட்டர்ல பார்த்தோம்னா 18% ரேட்ல அதே 4000 ரூபாய்க்கான ஒரு சின்ன அமௌண்ட் 30 வருஷத்துல 10 கோடி ரூபாய்க்கு மேல போயிருது. வெல் நோ டவுட் இதோட வேல்யூ விலைவாசினால கம்மியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு பக்கத்துல. ஆனா இதுவும் ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஒரு 4000 ரூபாய்க்கான மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடுறது கிடையாது. ஆனாலும் நீங்க ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி லைக் FD இல்ல வேற எதுனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் லைக் உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி 6, 7, 8%. சோ அதுக்கு கம்பேரிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதே அமௌண்ட்டை அப்படி நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் வெறும் 1.5 crore rupees தான் இருந்திருக்கும். அண்ட் இன்ஃப்ளேஷன் சேர்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் 0 ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் FDயோட ரேட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். சோ இதுக்காக தான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இல்ல ஹை growth மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா நம்ம கிட்ட இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் மூணாவது லெவல். பர்சனலி இது என்னோட ஃபேவரட். என்னன்னா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங். இதுல நீங்க ஒவ்வொரு ஸ்டாக் நீங்களே பிக் பண்ணி உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குவீங்க. அண்ட் இதுல நோ டவுட் அதிகமான ரிஸ்க் இருக்கு. ஏன்னா உங்களோட சில ஸ்டாக்ஸ் முழுகவும் செய்யலாம். அண்ட் அதுல உங்களுக்கு லாஸ் ஆகலாம். ஆனா வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு எதனா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் கிடைச்சிடலாம். அதாவது சில ஸ்டாக்ஸ் இது லாங் டர்ம் இல்ல ஷார்ட் டர்ம்ல கூட பாத்தீங்கன்னா 10 மடங்கு 50 மடங்கு கூட க்ரோ ஆயிடும். அண்ட் லாங் டர்ம்ல இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். சரி டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு மிச்ச இன்வெஸ்டிங்க்கு கம்பேரிசனுக்கு இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்றேன். வெல் இத பத்தி நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இதனால உங்களுக்கு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கோட பவர் என்னன்றது தெரிஞ்சிடும். சோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு ஒன் டைம்க்கு. அண்ட் அதுக்கு பதிலா அவருக்கு ஒரு கம்பெனியோட வெறும் 100 ஷேர்ஸ் கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டர் அந்த ஷேரை வாங்கிட்டு அதை விற்கவே இல்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி க்ரோ ஆயிட்டே இருந்தது. அண்ட் இதனால அந்த ஷேரோட பிரைஸ் அதிகமாயிட்டு இருந்தது. வெல் நீங்களே இந்த டேபிள்ல பாருங்க. இன்வெஸ்ட் பண்ண அடுத்த வருஷத்துலயே இந்த கம்பெனி வந்து 1:1 போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் இதே மாதிரி இந்த கம்பெனி பல வாட்டி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ ஒரு கம்பெனி இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்லாம் எப்ப பண்ணுவாங்கன்னா எப்ப ஒரு கம்பெனி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்பதான். ஏன்னா இதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். சோ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதுனாலயோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்றதுனாலயோ கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து விலை கம்மியாவே இருக்கும். ஆனா இதனால எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மல்டிபிள் ஷேர்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர் கிட்ட 2019 சமயத்துல 2.5 கோடி ஷேர்ஸ் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா ஒரு ஆரம்பத்துல வெறும் 100 ஷேர்ஸ் தான் வாங்கினாரு. சோ இந்த நபர் எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதோட பேர் வந்து விப்ரோ. அவர் 1980ல முதலீடு செஞ்சாரு. அண்ட் இன்னைக்கு விப்ரோவோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 540 ரூபீஸ் பக்கத்துல இருக்கு. சோ இதுக்கு பிரகாரம் அந்த 10,000 ரூபாயான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல. சோ இந்த மாதிரியான மேஜிக்லாம் உங்களால எப்ப பார்க்க முடியும்னா நீங்க டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்றப்ப தான். அதுவும் லாங் டர்ம்க்கு. வெல் ஃப்ரெண்ட்ஸ் நோ டவுட் இது ஒரு ரேர் எக்ஸெப்ஷன் தான். ஏன்னா விப்ரோ கம்பெனி 1980ல இருந்து 38% ரேட்ல கம்பவுண்ட் ஆயிருக்கு. வெல் இது அதிகம் தான். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கம்பெனி 2000ல இருந்து 2024 வரைக்கும் அதாவது கடந்த 20-22 வருஷமா இந்த கம்பெனி ஒன்னும் அந்த அளவுக்கு பிரமாதமான ரேட்ல ஒன்னும் க்ரோ ஆகல. ஆனாலும் பாத்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ எந்த ஒரு விதமான ஸ்டாக் டிப் கொடுக்கிறதுக்கும் இல்ல. இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டுமே. ஆனாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி பல ஸ்டாக்ஸ் இருக்கு. கடந்த 10-20 வருஷமா 20-25-30% ரேட்ல கண்டினியூஸ்லி க்ரோ ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு நல்ல ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப மறக்காம டாப் 10 ஸ்டாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இத பத்தி ஒரு சூப்பர் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சரி. ஆனா டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்துச்சுன்னா அப்ப மக்கள் பாத்தீங்கன்னா கிரீடி ஆகி ரொம்ப கம்மி டைம்லயே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பெரிய லாஸ் ஆகி இதுல இருந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நீங்க ஒரே எக்ஸிட் ஆயிடுவீங்க. இந்த வீடியோட ஆரம்பத்துல என் ஃப்ரெண்டோட அப்பாவுடைய எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இதனால பாத்தீங்கன்னா அவர் என்ன அவங்க பசங்க கூட ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. சோ இதுக்காகவே இப்போ நான் உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் பத்தி சொல்ல போறேன். இது பொதுவா எல்லா இன்வெஸ்டர்ஸும் புல் மார்க்கெட்ல செய்வாங்க அண்ட் ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. வெல் உங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் லாக்டவுனுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ வாய்ப்பு இருக்கு நீங்களும் மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த புல் மார்க்கெட்டை பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேமை ரொம்ப நீண்ட நாட்களுக்கு விளையாடலாம். சோ நான் என் ஃப்ரெண்டோட அப்பாவோட லாஸ பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்ப எனக்கு தெரிய வந்துச்சு அவருக்கு 2008 கிராஷ்ல ஏன் இவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு. அப்ப என்ன தெரிய வந்துச்சுன்னா அவர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல
இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு எதெல்லாம் டெம்பரரிலி வேகமா grow ஆயிட்டு இருந்ததோ. சோ இதுல நானு ஐஃபல் டவர் ஸ்டாக்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அதோட ஸ்டாக் பிரைஸோட சார்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஐஃபல் டவர் மாதிரி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெனி ஸ்டாக்ஸாவும் இருக்கலாம், இல்ல கரண்டா நியூஸ்ல இருக்கிற ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸாவும் இருக்கலாம். சோ உண்மை என்னன்னா எவ்வளவு வேகமா இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல போகுதோ அதே ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அது கீழே வந்துரும். அண்ட் எந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இதுல லேட்டா என்டர் ஆகுறாங்களோ அவங்க தான் இந்த எல்லா லாஸையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 80-90% லாஸ் ஆயிடும். அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுடைய எல்லா காசும் முடிக்கிடும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வாழ்க்கை முழுவதும் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப ரிஸ்க்னு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாக்ஸை பத்தி ஏபிசிடி கூட கத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மக்கள் ஏன் அதிகபட்சமா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க? ஏன்னா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு ஐஃபல் டவர் தெரியாது. அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா கிராஃப் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அப்வர்ட் ஸ்லோப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கடந்த 3 மாசத்துல 300% மேல போயிருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சோ நியூ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி 1-2 வீடியோவை பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை பத்தி இந்த கம்பெனில என்னெல்லாம் நல்ல வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அப்ப அவங்க இந்த ஸ்டாக்கை தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ அந்த அங்கிள் வந்து வேற ஒரு மிஸ்டேக் மட்டும் இல்ல, அவர் வெறும் ஒரு தவறான டைம்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, அவர் ஒரு தவறான டைப்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. பிகாஸ் அப்படி அவர் ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அப்ப அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்காது. பிகாஸ் நீங்க ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது லாங் டர்ம்ல கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடும். பட் ஸ்டில் புல் மார்க்கெட்ல நீங்க வேல்யூவேஷனை பத்தி கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு மோசமான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அண்ட் அதையும் ஒரு ஹை வேல்யூவேஷன்ல வாங்கிட்டீங்கன்னா அப்ப அது ரொம்ப வேகமாவும் கிராஷ் ஆயிடும் அண்ட் ரெக்கவர் ஆகாமலும் போயிடும். அப்படி நீங்க வாழ்க்கை முழுதும் ஹோல்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஸ்டாக்கோட பிரைஸ் மேல வரவே வராது. சோ நான் சொல்றத கவனத்துல வச்சுக்கோங்க. அதிகமான தவறு மக்கள் புல் மார்க்கெட்ல தான் செய்வாங்க. ஆனா அந்த டைம்க்கு அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறா ஏதோ ஒரு மோசமான ஸ்டாக் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுவாங்க. அண்ட் திரும்பவும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தவறுகள் செஞ்சுக்கிட்டு மோசமான ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தற்போதைய சமயத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா புல் மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு இருக்கும். பிகாஸ் கடந்த 3 வருஷத்துல பாதிக்கும் மேல்பட்ட ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 50%க்கு மேல வந்து grow ஆயிருக்கு. சோ அப்போ வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்குலயோ இதுல ஒரு மோசமான ஸ்டாக்ஸ் இருக்கலாம். வெறும் இந்த புல் மார்க்கெட்டின் காரணத்தாலே grow ஆயிட்டு இருக்கும். சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணணும். நம்ம கம்மியான ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க இப்படி வச்சுக்கோங்க, இந்த புல் மார்க்கெட்ல அதாவது இந்த 3-4 வருஷத்துல வெறும் 3 புது ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். அதுவும் எதுலலாம் வரப்போற 10-20 வருஷத்துல ஹையஸ்ட் growthக்கான ஸ்கோப் இருக்குதோ அண்ட் கூடவே ஒரு நல்ல வேல்யூவேஷன்லயும் கிடைக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த புல் மார்க்கெட் வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு வெறும் ஒரு ஸ்டாக் போதும். எப்படி அந்த இன்வெஸ்டருக்கு விப்ரோ இருந்துச்சோ இல்ல ராகேஷ் ஜெயன்வாலாக்கு எப்படி ஒரு கம்பெனி டைட்டன் இருந்ததோ. சோ இதுக்காக தான் சொல்றேன், இந்த புல் மார்க்கெட்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கிறத பத்தி கொஞ்சம் கம்மியா யோசிங்க. அண்ட் உங்களோட ஃபோக்கஸை அடுத்த மார்க்கெட் கிராஷ்ல எப்படி சர்வே பண்ணுவேன் அப்படின்றத பத்தி யோசிங்க. அண்ட் இது கூட வரப்போற அடுத்த புல் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்ல grow ஆகும் அதையும் வந்து தேடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து நம்ம லைஃப் டைம்க்கு விளையாடணும். நம்பங்கிறது ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணணும், கோடி கணக்கா. அப்படி நீங்க ரொம்ப நீண்ட நேரத்துக்கு இந்த கேம் விளையாடுனீங்கன்னா அப்ப வெல்த் அதுவாவே கிரியேட் ஆயிடும். அப்படி நீங்க கிரிக்கெட்ல நாட் அவுட் ஆறீங்கன்னா அப்ப ரன் அதுவாவே வந்துட்டு இருக்கும். பட் அதுவே நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னா அங்க ரன் ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்கோப் இல்லாம போயிடும். சோ இதுக்காகவே உங்களோட கேம் வந்து எம்எஸ் தோனி மாதிரி இருக்கணும். சோ இதுக்காகவே உங்களை எப்பவுமே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு எம்எஸ் தோனி மாதிரி விளையாடணும், கிளான் மேக்ஸ்வெல் மாதிரி இல்ல. நீங்க இந்த கேமை லைஃப் டைம்க்கு விளையாடணும், வெறும் இந்த புல் மார்க்கெட் மட்டும் இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் சொல்றேன், ஒரு ரைட் டைம்க்கு வெயிட் பண்ணாம இப்போ உங்களோட இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு கிரேட் பர்சன் வந்து சொல்லிருக்காரு, the right time to invest is now. சோ உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஃப்ரீயாவே ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் விரும்புனீங்கன்னா நான் கீழ சில ட்ரஸ்டட் brokers லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே உங்களோட இன்வெஸ்டிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுனா மட்டுமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.